राधे कृष्णा जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। அழகான கங்கையினுடைய வைபவத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். பல புராணங்கள், பல விஷயங்கள் இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் நாம் அந்த ஹரித்வார் அந்த இடத்தினுடைய வைபவம், அந்த தீர்த்தம் மாயாபுரி க்ஷேத்திரம், கங்காத்வார் அப்படின்னு சொல்கிற அந்த திவ்யமான சப்த மோக்ஷபுரிகளில் ஒன்றான ஹரித்வாரை பற்றி ஸ்காந்த புராணத்தில் சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். பில்வ தீர்த்த மகிமை, பில்வ பர்வதம், அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம், அங்கே இருக்கக்கூடிய நாகம், அங்கே தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ருச்சிகர் முனிவர், அதை பற்றிலாம் பேசும்போது அந்த இடத்துல ஒரு வெளிச்சமும் தெய்வீகமான சப்தங்களும் கேட்கறது அப்படின்ன உடனே அது என்னன்னு ஸ்கந்தன் இடத்துல நாரதர் கேட்குறார். உடனே நாரதருக்கு ஸ்கந்தன் பதில் சொல்கிறார், கலிங்க தேசத்து ராஜன். இதெல்லாம் சொல்லியிருந்தேன். கலிங்க தேசம்னா என்னென்னு பார்க்க சொல்லியிருந்தேன். கலிங்க தேசம்ன்றது கோதாவரிக்கும் கங்கைக்கும் இடைப்பட்ட நார்தன் ஆந்திரா, அப்புறம் கொஞ்சம் சத்தீஸ்கர், இது எல்லாமே கலந்த ஒரு ஸ்தலமாக சொல்லப்படுறது. மேஜர் பார்ட் ஆஃப் ஒரிசா, உத்கல தேசமும் அதுதான் சொல்கிறோம், கலிங்க தேசமும் அப்படி தான் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் இன் பிட்வீன் கோதாவரி அண்ட் கங்கா. இப்போ கலிங்க தேசத்து ராஜன் ரொம்ப அழகாக ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போகிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு பிராமணரை பார்க்குறான். அழகான ஏரி, அந்த ஏரிக்கரையில் ஒரு பிராமணனை அந்த ராஜா பார்க்குறான். அழகாக அந்த ராஜா ரொம்ப சந்தோஷமாக அந்த பிராமணருக்கு மரியாதை பண்ணுறான். விஸ்வதத்தக அப்படின்னு அவரோட பெயர், கலிங்க தேசத்து ஆள். அப்புறம் அவர் பிராமணனை பார்க்குறார், யார் என்னன்னு விசாரிக்கும். பிராமணர் நிறைய தத்துவங்களை அழகாக சொல்லி கொடுக்குறார். ரொம்ப சந்தோஷம் ராஜாவுக்கு. நீ ராஜா என்னோடலாம் வர முடியாது, நீ உன் கர்மாவை பண்ணு, உன் ஜனங்களை நன்னா பார்த்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ ரொம்ப சந்தோஷப்படுறான் ராஜா. ஏன்னா இதை விட்டுட்டு போ, அதை விட்டுட்டு போகலாம் சொல்ல. உன்னோட தர்மம் என்னமோ அதை பண்ணு, சும்மா அடுத்தவாளுடைய தர்மத்தை பண்ணாதே அப்படின்லாம் சொல்கிறார். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதக ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயக பரதர்மோ பயாவக அப்படின்னு சொல்லி கீதையில் பகவான் சொல்கிறான், உன் ஸ்வதர்மத்தை செய். ஸோ ராஜா கிட்ட பிராமணன் சொல்கிறான், உன் கடமையை செய்யி, சர்வ கர்ம பல தியாகி பிராமணானாம் ச பூஜக பவ ராஜன் ஸ்வயம் தேவம் சுதராம் யாஸ்யசி பிரபு. நீ அழகாக உன் கடமையை பண்ணிட்டு வா, பகவன் நாமத்தை சொல்லின்று அப்படின்லாம் சொல்லி சிவபெருமானத்தில் மனசு ஒப்படை அப்படின்லாம் சொல்கிறார். எல்லா கர்மாவையும் பகவத் இஷ்டமாக பண்ணு, தானாகவே பகவானை தேடி அடைஞ்சுடலாம் நீ அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே அழகாக இந்த ராஜன் சொல்கிறார், பகவன்னு
த்விஜ ஷார்தூல புத்திரஸ்மாத்ருஷாம் முனே மூகால்ப ஞான போதேன சுத்தா நைவோபஜாயத்தே. அப்போ என்ன மாதிரி சாதாரண ஜனங்கள்லாம் அல்ப ஞானம் உடையவர்கள். அவ்வளோ நினச்ச உடனே மைண்டெல்லாம் ப்யூரிஃபைடு ஆகிடாது, கிளியர் ஆகிடாது, பர்ஃபெக்ட் ஆகிடாது. ஸோ அதான வழி காட்டுங்க. தத்வதஸ்வ மகாபாக சம்யக் ஜானாசி தத்யதா தீனஸ்ய சந்தஹ சுதியோ பவந்தேவோபகாரிணஹ. அதனால் நீங்கள் விஷயம் தெரிஞ்சவர், எனக்கு ஏதாவது நல்ல ஒரு உபாயம் சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியறதே, எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர் நீங்கள், தயவு செஞ்சு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு ராஜா ரொம்ப அழகாக கேட்கான். அதாவது நிறைய பேர் குருவினிடத்தில் கேட்பார்கள். ஆனால் என்னன்னா அதில் ஒரு அதிகாரம் இருக்கும், இல்லாட்டி அகம்பாவம் இருக்கும். உரிமையோடு கேட்கலாம், ஆசையோடு கேட்கலாம், அன்போடு கேட்கலாம், அக்கறையோடு கேட்கலாம். நிறைய பேருக்கு என்னென்னா, நான் நிறைய பார்த்துருக்கேன், சில கேள்விகள்லாம் அவளுக்கு ரொம்ப அதிமேதாவித்தனமாக அதி புத்திசாலித்தனமாக அவளுக்கு தோணும். அப்போ அந்த கேள்வி கேட்குற துவனியிலேயே ஒரு திமிர் இருக்கும். அதே பேர் என்கிட்ட கேட்டிருக்கா, கடவுளை காட்டி கொடுங்கோ. நான் சொல்கிறேன், சாத்திர பகவான் பக்தர்கள்லாம் பார்க்க முடியும், அதில் நீங்கள் காட்டி கொடுக்க வேண்டாமா, குரு அல்லவா, அப்படிலாம் கேட்குறவாள்லாம் உண்டு. சில பேர் மனசுக்குள்ள நினச்சிப்பா. சில பேர் சில கேள்விகள் கேட்கும் பொழுது இந்த கேள்வி இவருக்கு புரியுமா, இவருக்கு இந்த அனுபவம் இருக்கா, அப்படிலாம் கேட்பா. சில பேர் தான் அதிபுத்திசாலின்னு கேள்வி கேட்பா. அதனால் ஒன்றும் பெரிய ஒரு அனுபவம் கிடைக்காது. இந்த ராஜா ரொம்ப ஸ்ரத்தையோட, அதே வினயத்தோட, நான் அல்பமான புத்தி உடையவன், அவ்வளவு சுலபமாக நீங்கள் சொல்கிற மாதிரி கர்மாவை தியாகம் பண்ணிட்டு, கர்மாவில் பலனை தியாகம் பண்ணிட்டு கர்மாவை மட்டும் ஸ்ரத்தையோடு பண்ணுறது அதெல்லாம் ப்ராக்டிக்கலான கஷ்டம். ஏதாவது வழி இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களே, நீங்கள் எங்கே போயின்னு இருக்காளோ கொஞ்சம் தெரிஞ்சால் நானும் சௌகரியப்படுவேன், நானும் ஆனந்தப்படுவேன். கேட்குற முறை அது ரொம்ப அவசியம். பிராமண உவாச்ச கிரியா காலோ மம பிராப்தோ ராஜன் போ விஸ்வதத்தக இதானிம் தீர்த்தகே புண்ணியே மாயாக்ஷேத்ரே பிரஜாம் யகம். ஹே ராஜா, நான் இங்கே பண்ண வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சாச்சு. அதனால் நான் இங்கிருந்து கிளம்பி புண்ணிய தீர்த்தமான மாயாக்ஷேத்திரம் போகிறேன். அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை வாழும்படியான அவசியம் உண்டாகிறது. அதாவது அம்மாவோட கர்ப்பத்தில் ஒரு 10 மாதம் வாழறோம். அந்த காலம் வந்தாச்சுன்னா, சில குழந்தைகள் குறப்பிரசவம் 8 மாதத்துலேயே வெளில வரும். அந்த காலம் ஆயாச்சுன்னா அந்த அந்த கர்ப்பவாசம் அப்படின்ற அது முடிஞ்சாச்சு, வெளில வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் மாதங்கள் போட்ட இடத்துல அப்படியே இருப்போம், கை குழந்தைய 4 மாதம் அந்த மாதிரி. அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் குப்புறத்துக்கிறது, கவுந்துக்கிறது, நீஞ்சறது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்முடைய மெத்தட் ஆஃப் லிவிங் மாறிண்டே இருக்கும். சரீரம் மாறும், வாழ வேண்டிய இடம் மாறும், சாப்பிட வேண்டிய ஆகாரம் மாறும், இது எல்லாமே உண்டு, ரைட்? ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஸ்கூலில் படிப்போம், கரெக்ட்? இப்போ சில பேர்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல் மாறிட்டு இருப்பேன். நான் அப்பா எங்கேயாவது
ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஜாபில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேலை ஒவ்வொரு ஊருக்கு மாறிகிட்டே இருப்பா. பேங்க்கில் இருக்கா, இல்லாட்டி சில பேர்லாம் மாறிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவெல்லாம். ஸோ என்ன பண்ணுவா, ஊர் ஊராக போவா. அப்போ குழந்தைகள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஊர் ஊராக போக வேண்டியிருக்கும். இப்போ நான்லாம் 3ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரே ஸ்கூல் தான் படித்தேன். எந்த ஸ்கூலுக்கும் போகவே இல்லை. ஒன்று சில பேருக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஸ்கூல் மாற வேண்டியிருக்கும். சில பேருக்கு அப்படியே இருந்தாலும் நான் ஒரு 7 வருஷம் ஒரே ஸ்கூலில் படித்தேன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்கூலை விட்டு நான் அந்த ஸ்கூல் பள்ளிக்கூட வாசம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் காலேஜ், நான் படித்தது பாலிடெக்னிக் வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 3 வருஷம். அதுக்கப்புறம் வேலை, அப்படி உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சு பல ஊர்கள், பல மாநிலங்கள், பல நாடுகள் போயிட்டே இருக்கும். ஒரு வாரம் எங்கேயாவது தக்ஷிண பாரதத்தில் இருப்போம், அடுத்த வாரம் எங்கேயாவது நார்த் இந்தியா யாத்திரை. ஸோ அந்தந்த இடத்துக்கு போவோம். அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலைகள் முடிஞ்சாச்சுன்னா கிளம்பியே ஆகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடாது. அதுதான் தர்மம். எல்லாருடைய வாழ்க்கையும் இது உண்டு. சில பேருக்குலாம் ஊர் ஊராக அலையிற வேலை இருக்கும். 2 நாள் இங்கே இருப்பா, 2 நாள் வெளியூரில் இருப்பா. சில பேர்லாம் மாதத்தில் 10 நாள் வெளிநாடுகள் போயிட்டு வருவா. அந்த மாதிரிலாம் உண்டு. அந்த மாதிரி ஞானிகளும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு இடத்துல இருப்பா. அதுக்கு பிறகு பகவத் சங்கல்பம் இடம் மாறிண்டே இருப்பாள். அதனால் விஸ்வதத்த மகாராஜா, என்னுடைய இந்த வேலைகள் முடிஞ்சாச்சு, நான் மாயாக்ஷேத்திரம் போகிறேன் அப்படின்றார். கச்ச துவமபி தத்ரைவ போதார்த்தம் பரமாத்மனக ரிச்சீகோ முனிவர்யஸ்து வர்த்ததே பில்வ பர்வத்தே. உனக்கும் இந்த பரமாத்ம ஞானம் வேணும்னு ஆசை இருக்குது, நீ வா, அங்கே போகலாம், நீ அங்கேயே போ. அங்கே பில்வ பர்வதத்து மேலே முனிகளில் சிரேஷ்டமான ரிச்சீகர் அங்கே வாசம் பண்ணிட்டு இருக்கார். சிவஸ்ய வாமபாகே து குஹா குப்ததமா நிருப தஸ்யாம் யோகிவரோ நித்யம் வசதி த்விஜசத்தமஹ சவை பிரம்ம விபோதார்த்தம் வதிஷ்யதி ந சம்சயः தத்ர கத்வா பிரயத்னேன தஸ்ய சேவாபரோ பவ. ஹே ராஜன், அந்த சிவபெருமான் அங்கே இருக்கக்கூடிய பில்வபரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு குகைக்குள்ள விசேஷமான ரிச்சீகர் வாழ்ந்துட்டுருக்கார். நீ அங்கே போ, உனக்கு நிச்சயமாக அவர் பிரம்ம ஞானத்தை பற்றி உபதேசம் பண்ணுவார், அவருக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு அழகாக வழி சொல்லித்தரான். அதாவது ஸ்ரத்தையோடு கேட்டோம்னா எல்லா விஷயங்களுமே குரு சொல்லித்தரோம். நிறைய பேர் குருன்னா உடனே பக்தி விஷயம், பகவான் விஷயம், இதை மட்டும்தான் சொல்லித்தரணும், இல்லாட்டி சொல்லி தருவார்கள் அப்படின்னு நினைக்கிறார். குரு ஒரு டிசிப்ளின், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், உங்கள் நேரத்தை எப்படி நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும், உங்கள் உடம்பை எப்படி பார்த்துக்கணும், உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும், உங்களுடைய நடவடிக்கைகள், செயல்கள், எண்ணங்கள், நீங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்கணும், உங்கள் மனைவியை எப்படி பார்த்துக்கணும், உங்கள் கணவனிடத்தில் எப்படி நடந்துக்கணும், உங்கள் குழந்தைகளை எப்படி கவனிச்சுக்கணும், நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் வரைக்கும் சொல்லி தருவார். ஆஃபீஸில் எப்படி பழகணும், எந்த மாதிரி ஆகாரம் சாப்பிடணும், எந்த சமயத்தில் உங்கள் மைண்டு சரியில்லை, எந்த சமயத்தில் மைண்டு சரியாக இருக்குது, அப்படி எல்லாத்தையுமே சொல்லி தருவார். குரு ஒரு ஹோல் பேக்கேஜ் அப்படி தான் சொல்லணும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ யாத்திரை டூர்லாம் போனால் வாட் இஸ் த பேக்கேஜ் காஸ்ட், எங்கெல்லாம் தங்குவேன், அது மாதிரி குரு இஸ் அ ஹோல் பேக்கேஜ் ஃபார் யுவர் ஹாப்பி லைஃப். எஸ், ரொம்ப அழகாக அவங்களுக்கு சொல்லித்தரோம். அதனால் தைரியமாக பிடிங்கோ குருவை. ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தட்டி 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 சரி பண்ணிட்டு வரும்பொழுது தான் ஒரு அழகான ஒரு
நீங்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? நிஜமாகவே உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை அது மாதிரி செதுக்கி கொண்டு வர்றது குரு. இதை நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் இல்லையா? அதை விட அதிகமாக குரு யோசித்து அதை விட உயர்த்தி அவங்கள அழிச்சுட்டு போவார். ஸோ ரொம்ப அழகாக இவர் சொல்கிறார், போ அங்கே போ, உனக்கு பிரம்மஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸ்கந்த உவாச்ச இதி ஸ்ருத்வா மகாவாக்கியம் பிராமணஸ்ய மகாத்மனः யயௌ தேனைவ விப்ரேண பாதசாரேன நாரத தத்ர கத்வா பகுதரம் ஸ்நாத்வா பாப விவர்ஜிதः ஜாதோ நராதிபः சுத்தோ பிராமணேன ச சங்கதः. அப்போ இந்த பிராமணன் சொன்னதை கேட்ட இந்த ராஜா அழகாக நடந்தே அந்த ஹரித்வாரத்துக்கு போகிறார். ரொம்ப சந்தோஷமாக அங்கே போய் நிறைய புண்ணிய தீர்த்தம் சொன்னா இல்லையா? கங்கல தீர்த்தம், குஷாவர்த்த தீர்த்தம், ஹர்கி பௌடி, இந்த மாதிரி எல்லா தீர்த்தங்கள்லையும் ஒரு தீர்த்தம் ஆடுறார். ரொம்ப பரிசுத்தமாகிடுறார், ரொம்ப சுத்தமாயிட்டார். அப்போ மற்றவர்கள்லாம் வழி காட்ட யயௌ தேனைவ மார்கேன முனினா தர்ஷிதேன ச தத்ர திருஷ்ட்வா சமாதிஸ்தம் ருச்சீகம் முனிசத்தமம். இங்கே இருக்க முனிவர்கள்லாம் வழி காட்ட அந்த பில்வ பர்வதத்தில் போய் அந்த குகைக்குள்ளே போய் சமாதியில் இருக்கக்கூடிய ருச்சிகரை போய் இந்த ராஜா பார்க்குறான். நநாம சரணௌ தஸ்ய புனருதாரதீஹி பிராப்தவான் யோகசாஸ்திரம் ச ருச்சிகான் முனிசத்தமாத். திரும்ப திரும்ப அவரை நமஸ்காரம் பண்ணுறான், அவருக்கு அழகாக கைங்கரியம் பண்ணுறான். அப்போ ருச்சிகர் அவனுக்கு யோகி பபூவ நிருபதிஹி தீர்த்தாடன பரோ அபவத் சர்வதீர்த்தேஷு ச ஸ்நாத்வா நித்யம் ச மனுஜாதிபாக. அவன் ரொம்ப அழகாக அவருக்கு கைங்கரியம் பண்ணான். அவனுக்கு யோகத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் பிரம்ம ஞானத்தையும் சொல்லிக் கொடுத்தார். அவன் ருச்சிகருடைய ஆசீர்வாதம், அவருடைய வார்த்தைகள்னால ஸ்ரத்தையினாலையும் ஒரு யோகி ஆயிட்டான். வருஷே வருஷே ச ராஜர்ஷி முனிர்தர்ஷன லாலசக ஸ்தூயமானோ முனிகணைர் ஆயாதி நியதேந்திரிய. அந்த ராஜா இப்போ வருஷா வருஷம் பில்வ தீர்த்தத்துக்கு வர்றதும் ருச்சிகரை பார்க்கறதும் தியானம் பண்ணுறதும் அப்படியே வாழ்க்கையை நடத்துகிறான். அதாவது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தீர்த்த யாத்திரை போங்கும். நேரம் கிடைக்கணும், முதல்ல மனசில் நிறைய யாத்திரை போகணும். உடல் பலம், மனோபலம், புத்தி பலம், ஆன்மபலம், பணபலம், குடும்ப சகாய பலம், ஆபீஸினுடைய ஒத்துழைப்பு பலம், இதெல்லாம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறான்னா, எனக்கு ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டா, ஆபீஸில் ஒத்துக்க மாட்டா, எங்கள் ஆத்துக்காரரை தாஜா பண்ணணும், மாமியாரை தாஜா பண்ணணும், அந்த எண்ணங்களை விட்டுடுங்கோ. நான் சந்தோஷமாக யாத்திரைக்கு போகணும்.
எல்லா யாத்திரைக்கும் போகணும், எல்லா இடங்களுக்கும் போகணும், எல்லா புண்ணிய க்ஷேத்திரங்கள்லேயும் தீர்த்தமானும். அந்த மாதிரி பணம், அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ், அந்த மாதிரி ஒரு குடும்பம், அந்த மாதிரி ஒரு கணவன், அந்த மாதிரி ஒரு மாமியார், தாய் தகப்பன், சகோதரன் சகோதரி, யாரெல்லாம் தடை செய்வார்கள் நீங்கள் நினைக்கிறோ அதை விட்டுட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் கிருஷ்ணான்னு கேட்கலாமே. திரும்பியா நிறைய யாத்திரைக்கு போகணும், நல்ல பணம் இருக்கணும், குடும்பத்தை யாரும் ஒன்று சொல்ல, அவள் சொல்லக்கூடாது, அவள் மனசு வருத்தப்படக்கூடாது, இப்படி யோசிக்கிறத காட்டும் எல்லாரும் ஆனந்தமாக எனக்கு யாத்திரைக்கான விஷயத்தை பண்ணி தரட்டோம்னு பிரார்த்தனை. யாத்திரை போகணும், பகவானே அனுகிரகம் பண்ணு அப்படின்னு ஒத்த காலில் நில்லுங்க. மனசுக்குள்ளே ஆர்கியூ பண்ண வேண்டாம். நீங்கள் மனசில் தீர்மானமாகும் பொழுது தானாகவே விஷயங்கள் நடக்கும். இது புரிஞ்சுக்கணும் நீங்கள், சரியா? சொன்னாச்சு வருஷம் இந்த ராஜ ரிஷி இந்த குருவை பார்க்க வந்துடுறான். வந்து 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 அழகான இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோலில் ஆயிடுறது. அப்போ என்ன ஆயிடுது? ஜோதிர்மயஸ்ததா தேஹோ திருஷ்யதே புண்ணியகாரகைஹ சப்தோ முனீனாம் ஸ்துவதாம் சாது சாத்வீதி வாதினாம். அப்போ அந்த ராஜா அப்படி வந்து 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 ஸ்ரத்தையோட தியானம் எல்லாம் பண்ணி 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 அவன் உடம்பே அப்படி ஜலிக்க ஆரம்பிச்செடுத்து. அவனுடைய அந்த ஸ்ரத்தை, அவனுடைய அந்த வினயம், அவனுடைய பக்தி, பிரம்ம தியானம் இதை பார்த்துட்டு முனிகள் எல்லாம் அவனை கொண்டாடுறாளாம். ஸ்ரூயதே ச மகாபாக மகாபுண்ணிய சகர்த்ருபிஹி சுகர்த்ருபிஹி தத்ரைவ கங்கா நிகடே பாதுகே பிரம்மண சுபே தே திருஷ்ட்வாபி சகன்மர்த்யோ மிருதோ பிரம்மபுரே வசத். இந்த ராஜாவுடைய உடம்பு ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டு சாதுக்கள்லாம் அப்படி கொண்டாட ஆரம்பிச்சுட்டா அந்த சப்தமும் அந்த வெளிச்சம் தான் அந்த குகையில் தெரிகிறது. இதுதான் அழகா ஸ்கந்தன் நாரதருக்கு சொன்னார். அங்கேருந்து கங்கை வரா, பிரம்மதேவனுடைய பாதுகருக்கு அதை பார்க்குறவாளுக்கு மரண சமயத்தில் பிரம்மலோகம் கிடச்சுடுறது. கங்காயாம் ஸ்நான மாத்திரேன பில்வ தீர்த்தே நரோத்தமக கோட்டி ஜன்ம கிருத்தைர் பாப்பைஹி தத்க்ஷணாத் பரிமுச்சதே. அந்த அழகான பில்வ தீர்த்தத்திலேருந்து வரக்கூடிய கங்கையில் ஸ்நானம் பண்ணுறவர்கள் கோட்டி ஜென்மத்தில் செஞ்ச பாபங்கள் கூட விடுபட்டுள்ளார்கள். பில்வேஸ்வரம் மகாதேவம் பில்வபத்ரைஸ்து யோ அர்ச்சயேத் யதாசங்கேர் பில்வபத்ரைஹி சவசேத் கல்பகோட்டிபிஹி. அங்கே இருக்கக்கூடிய பில்வேஸ்வர் மகாதேவருக்கு யார் பில்வ இலைகள்னால அழகாக அர்ச்சனை பண்ணுறார்களோ அவர்கள் கோடி கோடி, எத்தனை பில்வ இலையை கொண்டு அர்ச்சனை பண்ணுறாலோ அத்தனை வருஷ காலம் அவர்கள் சிவலோகத்தில் இருப்பார்கள் அப்படின்ட்டு. பில்வேஸ்வரம் மகாதேவம் பில்வபத்ரைஸ்து யோ அர்ச்சயேத் யதாசங்கைர் பில்வபத்ரைஹி சவசேத் கல்பகோட்டிபிஹி. கல்பகோட்டி வருஷங்கள் அப்படி சிவலோகத்தில் இருப்பார்கள் அப்படின்ட்டு. தயேவ தன்யா மனுஜாக சிவராத்திரே பிரயாந்தியே பில்வேஸ்வரம் மகாதேவம் பில்வபத்ரைர் அநேக கைஹி. சிவராத்திரி அன்னைக்கு போய் இந்த பில்வேஸ்வருக்கு பில்வ இலைகள்னால அர்ச்சனை பண்ணுறவ பாக்யவான்கள். தஸ்மா சரத்வயே விப்ர பூர்வபாகேஹி பர்வதே ஜலம் புண்ணியதமம் க்யாதம் பக்தி முக்தி பலப்பிரதம். அந்த பில்வ மலையுடைய கிழக்கு பக்கத்தில் 2 அழகான குண்டம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம்.
என்னன்னு கேட்டால் போகம் மோக்ஷம்னு 2 தீர்த்தங்கள் இருக்குது. அதில் தீர்த்தமாடுறவர்களுக்கு புக்தி முக்தி, அதாவது போக்கியமும் இந்த உலகத்தில் வாழறதுக்கான சுகமும் கிடச்சிரும், முக்தியும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த பில்வ பர்வத மகாத்மியம், இங்கே தான் மனசாதேவி இருக்கான்னு ஏற்கனவே சொன்னேன். சரியா? ஸோ கங்கல க்ஷேத்திரம் பார்த்தாச்சு, ஹரிக்கி பவுடி பார்த்தாச்சு, அதுக்கப்புறமா குஷாவர்த்த தீர்த்தம் பார்த்தாச்சு, நீல பர்வதம் நீல தீர்த்தம் அதுவும் பார்த்துட்டோம், பில்வ தீர்த்தம் பில்வ பர்வதம் இதையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் மிக முக்கியமான ஹரித்வாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், மாயா க்ஷேத்திர விஷயங்கள். நான் ஏன் ஒவ்வொரு ஸ்லோகமாக வாசிக்கிறேன்னா சும்மா ஏதோ சொல்கிறோன்னு இருக்கக்கூடாது, அந்த ஸ்லோகங்கள் இருக்குது ஸ்கந்த புராணத்திலே அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நான் அவசர அவசரமாக கடகடன் ஓட்டின்ட்டுலாம் போகலை, நிதானமாக கேளுங்க. ஏன்னா மனசால் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறவங்க மனசுக்குள்ளேயே அந்த வெளிச்சம், அந்த ராஜா, அந்த ரிச்சிகர், அந்த பில்வ பர்வதம் ஒரு கற்பனையாவது வருது இல்லையா? இதுவே உங்கள் மனசில் கூடிய பல கேள்விகள் பல குழப்பங்களை தீர்த்து வச்சிடும். சரியா? ராதே கிருஷ்ணா. ஹரு ஹரு கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே शरण। जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमालय पर्वतराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो भारत माता की जय। राधे कृष्णा।